ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழியருளாளர் வாழிய நியத்திகிரி வாழியதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. ஸ்ரீமதே பெருந்தேவி நாயிகா சமேத பிரணதார்த்தி ஹரவரத பரபிரம்மனே நமஹ. மெய்விரத மன்மியத்திலே 19வது பாசுரத்தினுடையதான அனுபவம். பிரம்மா பண்ணின அஸ்வமேத யாக வேதியிலிருந்து தேவப்பெருமாள் அவதாரம் பண்ணிவிட்டார். புண்ணியகோட்டி விமானத்தோடைய கூட உபயநாச்சிமாரோடைய கூட பெருமாள் ஆச்சரியமா அவதாரம் பண்ணிவிட்டார். பண்ண பெருமாளை பார்த்து பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற பிரகரணம், அந்த கட்டம் இப்ப வாசிட்டு இருக்கோம். அதுல இந்த 19வது பாசுரத்திலே பிரம்மா பண்ணின ஸ்தோத்திரம் மற்ற ஸ்தோத்திரங்களை எல்லாம் காட்டிலும் ரொம்ப விசேஷமான ஸ்தோத்திரம். எம்பெருமானை வேதம் வேதாந்தம்னு சொல்லக்கூடிய உபனிஷத் பாகங்கள், அவற்றினுடைய சாரமான பிரம்மசூத்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், அருளி செயல்கள், ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு பல கிரந்தங்கள் எம்பெருமானுடைய பெருமையை பேசி நிற்கின்றன. அந்த எம்பெருமான் எல்லாவற்றுக்கும் சர்வ சுவாமியாக இருக்கிறபடியினாலே, சர்வ காரணனாக இருக்கிறபடியினாலே எல்லா கிரந்தங்களும் அவனையே பேசி நிற்கின்றன. அதிலே எல்லா விஷயங்களிலே சொல்லப்பட்ட சாரமாகவும் பிரம்மாவானவர் ஒரு 3 பாசுரத்தாலே எம்பெருமானை முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணினார். இப்போ போன பாட்டு கடைசியில என்ன சொன்னார்? அருமறைகளொன்றி அடிதொழ, ஆச்சரியமான வேதங்கள் எல்லாம் சேர்ந்து எவனுடைய திருவடியை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றனவோ, ஆச்சரியமான வேத வேதாந்தங்கள் எல்லாம் எவனுடைய திருவடியை தங்கள் தலைமையிலே தாங்குகின்றனவோ, ஆச்சரியமான வேதமாகிற மலை மீது, திருமலை என்ன ஹஸ்திகிரி மலை என்ன, இங்கெல்லாம் வேதமாகிற மலை மீது எந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறானோ அவனை அந்த வேதங்களினுடைய சாரமான பிரம்மசூத்திரங்களின் வாயிலாக பிரம்மாவானவன் அனுபவிக்கிறான். இந்த பாசுரத்தாலே பிரம்மசூத்திரங்களின்படி, ஸ்ரீபாஷ்யத்தின்படி பிரம்மாவானவன் தேவாதிராஜனை அனுபவித்தல் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு விஷயம். பெருமாளை எத்தனை விதமான கிரந்தங்களை கொண்டு வேணாலும் அனுபவிக்கலாம், ஆராதிக்கலாம், எல்லாம் பெருமாளுடைய திருவுள்ளத்துக்கு மிகவும் உகப்பு. ஆனா எல்லாத்திலையும் விசேஷமானது எது அப்படின்னா வேதாந்த பரமா பெருமாள் அனுபவிக்கிறதுன்றது விசேஷம். ஏன்னா பரம பிரமாணமானபடினாலே இந்த வேத வேதாந்தங்களுக்கு மேல ஒரு பிரமாணம் இல்லை, அதுக்கு சமானமா ஒரு பிரமாணம் இல்லைன்னு சொல்றபடினாலே அந்த வேத வேதாந்த பரமா, வேதத்தில் சொல்லப்பட்டபடி, வேதாந்தங்கள்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துகளில் சொல்லப்பட்டபடி, அந்த உபனிஷத்தினுடைய சாரமா கடைஞ்செடுத்து திரட்டின வெண்ண போல இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரங்கள் என்ன, அந்த பிரம்மசூத்திரங்களுக்கு நம்முடைய சித்தாந்தப்படி நம்முடைய ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் பண்ணின வியாக்கியான ரூபமான கிரந்தங்கள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்கள் என்ன, அதன்படி எம்பெருமானை அனுபவிப்பதுன்றது எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும், மிகுந்த திருவுள்ளம். அதுவும் தேவப்பெருமாளுக்கு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னா அத்தனாசை. எப்படி நமக்கெல்லாம் சக்கர பொங்கல்னா பிரீத்தி, புளியோரன்னா பிரீத்தின்னு ஒருத்தருக்கு ஒன்னு பிரீத்தியோ, அந்த மாதிரி தேவப்பெருமாளுக்கு ஸ்ரீபாஷ்யத்துல ஆச்சரியமான அலாதியான ஒரு பிரீத்தி. நித்தியம் ஸ்ரீபாஷ்யம் கேட்கிற பெருமாள்னு கூட தேவப்பெருமாளை சொல்லலாம். அதாவது எம்பெருமானுடைய திருவாராதன சமயத்திலே மந்திராசனம்னு ஒண்ணு உண்டு. ஆத்துல பண்ணாலும் சரி, கோவில்ல பண்ணாலும் சரி, எங்க பண்ணாலும் திருவாராதனத்திலே 6 ஆசனங்கள் சொல்றோம், 6 கட்டங்கள் சொல்றோம். அதுல மந்திராசனம்னு சொல்லக்கூடிய சமயத்திலே, புனர்மந்திராசனம்னு சொல்லக்கூடிய சமயத்திலே பெருமாளுக்கு மந்திர புஷ்பம் சொல்றது அப்படின்னு வேத மந்திரங்கள் பல 4 விதமான வேதங்களிலே இருக்கக்கூடியதான வேதாரம்ப மந்திரங்கள், புராண ஸ்லோகங்கள், இதிகாச ஸ்லோகங்கள், ஆச்சாரியர்களுடையதான ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் முதலான கிரந்தங்களிலே இருக்கக்கூடியதான பாகங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் காதால கேட்டா பெருமாள் சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்ணுவார். ஆனா எல்லாத்தையும் பூரணமா சேவிக்கிறதுக்கு நமக்கு சக்தி போறாதோ இல்லையோ, நாழி போறாதோ இல்லையோ. இப்போ ஒரு திருவாராதனம் நடக்கிற இடத்துல இப்ப ஆச்சாரியால் திருநட்சத்திரம் எல்லாம் பெருசா நடக்கிறது, 5 நாள் நடத்துறா, 10 நாள் நடத்துறா. அங்க 4 வேதம் பாராயணம், 7 சாக பாராயணம், ஸ்ரீமத் ராமாயண பாராயணம், ஸ்ரீபாதுகா சகஸ்திர பாராயணம், தேசிக பிரபந்த பாராயணம், ஸ்தோத்திர பாட பாராயணம் அப்படின்னு பண்றாளே. எப்படி பண்றா?
நிறைய திருநாமங்கள், நிறைய ஸ்ரீ வைஷ்ணவா, மாமாக்கள், மாமிக்கள்னு யார் யாருக்கு என்னென்ன தகுதி உண்டோ அதெல்லாம் சேவிக்கும்படியா பல கோஷ்டிகளா பிரிஞ்சு ஒரே சமயத்துல எல்லாம் நடக்கிறதுனால அதெல்லாம் பூர்த்தி பண்ண முடியுது. ஆத்துல நம்மளால பண்ண முடியுமோ? இல்ல கோவில்ல தினம் இதெல்லாம் பண்ண முடியுமோ? ஒரு சுவாமியால ஒரு கோவில்லையும் ஒரு சுவாமி இருக்கார் மந்திர புஷ்பம் சொல்றதுக்கு அப்படின்னா அந்த ஒரு சுவாமியால இதெல்லாம் பண்ண முடியுமோ? அதனால பெரியவா என்ன பண்ணினா அப்படின்னா எல்லாத்தினுடைய சாரமா இருக்கக்கூடிய முக்கியமான சில வேத மந்திரங்கள், புராண ஸ்லோகங்கள், இதிகாச ஸ்லோகங்கள், அந்த ஸ்தல புராணத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், ஆழ்வார் பாசுரங்கள், ஆச்சாரியர்களுடைய அருளி செயல்கள் அப்படின்னு அதெல்லாம் தொகுத்து மந்திர புஷ்பம் அப்படின்னு ஒரு அமைப்பு. எப்படியானா பாகிய புஷ்பம், கண்ணாலே பார்க்கக்கூடிய புஷ்பம், வெளியில பாக்குறோமே ரோஜா, சம்பங்கி, சாமந்தி, ஜாதி, மல்லின்லாம் பாக்குறோமே புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களை கொண்டு பெருமாளுடைய திருவடிகள் அர்ச்சிக்கிறது போல மந்திரம்னு சொல்லக்கூடிய புஷ்பத்தை கொண்டு எம்பெருமானை அர்ச்சிக்க வேண்டும். அதனாலே பெருமாள் பிரீத்தி அடைகிறான். யாரோ நம்ம மாத்துக்கு வரா, அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதோ கொடுக்குறோம், அதனால சந்தோஷப்படுறா. அவளுடைய நல்ல குணத்தை புகழ்ந்து அவளிடத்துல பெருமையா சொல்றோம், அதை கேட்டு சந்தோஷப்படுறா. அந்த மாதிரியான விதவிதமான உபச்சாரங்கள் இதெல்லாம் நாம பெருமாளுக்கு பண்ணக்கூடியது. இந்த வேத வேதாந்தங்கள், புராண இதிகாசங்கள் எல்லாம் பெருமாளுடைய பெருமையை, பெருமாளுடைய புகழை பாடி நிற்கிறபடினாலே அதெல்லாம் முழுசா சேவிக்க முடியலன்னா கூட இந்த முன்னாடி பின்னாடி சேவிக்கிறது, முதல் பாசுரம் கடைசி பாசுரம் சேவிக்கிறதுன்ற மாதிரி ஆரம்ப ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம், ஆரம்ப மந்திரம் கடைசி மந்திரம், ஆரம்ப பேராகிராஃப் கடைசி பேராகிராஃப், அந்த மாதிரிலாம் தொகுத்து வச்சிருப்பா மந்திர புஷ்பம்னு. அந்த மந்திர புஷ்பம் கேட்கறது பெருமாளுக்கு அலாதியான பிரீத்தி. தேவ பெருமாள் அந்த மந்திர புஷ்பத்துல கிட்டத்தட்ட வேற எந்த பெருமாளும் நித்தியம் ஸ்ரீபாஷ்யம் கேட்கறது இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நித்தியம் ஒரு வருஷத்துல ஸ்ரீபாஷ்யம் முழுக்க கேட்டு முடிக்கிற பெருமாள்னா தேவ பெருமாள் தான். ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னா தினம் ஒன்னே சொல்லிட்டு இருக்க மாட்டா. இப்ப 4000 பாசுரத்தை 4 மாசத்துல முடிக்கிறேன்னு தினம் 10 பாசுரம் சொல்றேன், இன்னைக்கு 10 பாசுரம், நாளைக்கு 11ல-இருந்து 20, நாளைக்கு 21ல-இருந்து 30 அப்படின்னு எப்படி ஒரு சைக்கிளுக்குள்ள அந்த அருளை செயல் பாராயணத்தை முடிக்கிறதுன்னு வச்சுக்கிறோமோ ஆத்துல, அந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தை கட்டங்கட்டமா சேவிச்சு ஒரு ஆவர்த்தி பூர்த்தி பண்றது, அடுத்தது இன்னொரு ஆவர்த்தி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தேவப்பெருமாள் சன்னதியில மந்திர புஷ்பத்துல இன்னைக்கும் வழக்கம் உண்டு. அப்படி நித்தியம் ஸ்ரீபாஷ்யம் கேட்டு மகிழும் பெருமாள் தேவப்பெருமாள். ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடிய நம்முடைய சம்பிரதாயத்தை தாங்கி நிற்கக்கூடிய, நம்முடைய சம்பிரதாயத்திற்கு நம்முடைய சித்தாந்தத்துக்கு உயிர் போல இருக்கக்கூடிய கிரந்தம் யாருடைய அனுகிரகத்தினாலே அவதாரம் பண்ணியது? தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே தானே ஸ்ரீபாஷ்யம் தோன்றியது. பாஷ்யகாரருக்கு எது சித்தாந்தம்? நிறைய சித்தாந்தங்கள் லோகத்துல காதல உழறதே, கண்ணில் படுறதே. எது உண்மையான சித்தாந்தம்? எந்த சித்தாந்தத்திலே நாம போனா மோட்சத்துக்கு போகலாம், எது நிஜமான மோட்சத்தை தருகிறது அப்படின்னு சந்தேகம் வந்ததோ இல்லையோ. எது தர்சனம், எது சித்தாந்தம், எது சம்பிரதாயம்னு சுவாமிக்கு சந்தேகம் வந்த போது தர்சனம் வேத ஏவச்ச, ஈஸ்வரன் வேற சேத்தனம் வேற அச்சேதனம் வேறன்னு சொல்லக்கூடிய பேதம் இருக்கிறது, அந்த பேதமே நம்முடைய சித்தாந்தம் அப்படின்னு விசிஷ்டாத்வைத்தம் தான் நம்முடைய சித்தாந்தம்னு தேவப்பெருமாள் திருவாய் மலர்ந்தருளினானே. இதுதான் நம் சித்தாந்தம். பெருமாள் வாயில வந்துடுத்து இவன் தான் பரம்பொருள் அப்படின்னு வேதம் சொல்லிடுத்து, வேதமே இவனை தான் சேவிக்கிறது, அவன்கிட்ட தான் நாம எல்லாம் போய் சேர போறோம், அவன் ஒருத்தன் தான் மோட்சம் தருவான், வேற யாராலையும் தர முடியாதுன்னு சொல்லிடுத்து. அப்ப அவனுடைய சித்தாந்தம் எதுவோ அதுதானே நம்ம சித்தாந்தம். இப்போ புக்காத்துல என்ன வழக்கமோ அந்த வழக்கம் தானே ஸ்திரீகளுக்கெல்லாம். நம்ம எல்லாம் ஸ்திரீ பிராயமா இருக்கிறவா தானே, நாம போய் சேர வேண்டிய இடம் எம்பெருமானுடையதான ஸ்ரீவைகுண்டம். அப்போ நமக்கு சுவாமியா இருக்கக்கூடிய அவனுடைய சித்தாந்தம் எதுவோ அதுதானே நம்முடைய சித்தாந்தமா இருக்கணும். ஆகையினாலே பெருமாளிடத்துல திருக்கச்சி நபிகள் கேட்கிறார், என்ன சந்தேகம்னா இவருக்கு என்ன தர்சனம், எது சித்தாந்தம் அப்படின்னு கேட்டா தர்சனம் வேதையை வச்சா. அப்போ அதை அப்படி உயிர் நாடியே எடுத்துக்கிறார் சுவாமி. அப்புறம் காஷ்மீரத்துக்கெல்லாம் போய் பிரம்மசூத்திரத்தினுடைய விருத்தி புஸ்தகத்தெல்லாம் பார்த்துட்டு கூரத்தாழ்வான், நடாதூர் ஆழ்வான் இவாளையெல்லாம் துணைக்க வச்சுண்டு ஆச்சரியமா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சித்தாந்த பரமாக பிரம்மசூத்திரத்துக்கு ஆச்சரியமான ஒரு பாஷ்யம் பண்ணி, அந்த பாஷ்யத்தை சரஸ்வதியே தலையிலே வைத்து சிரமேற்கொண்டு கைகூப்பி கொண்டாடி தன்னுடைய ஆராத்திய தெய்வமான லட்சுமி ஹயக்ரீவன் விக்கிரகத்தை இவருக்கு பிரசாதிக்கும்படியான ஒரு ஏற்றத்தை ஸ்ரீபாஷ்யக்காரர் பெற்று, லோகத்துல பாஷ்யக்காரர் நிறைய பேர் உண்டு. நாம பாஷ்யக்காரர் அப்படின்றது ராமானுஜருடைய பேருன்னு நினைச்சுட்டு இருக்கோம் நிறைய பேர். பாஷ்யக்காரர் அப்படின்னா உரையாசிரியர்னு சொல்றோமோ இல்லையோ, பாஷ்யம் எழுதினவர் உரையாசிரியர்னு வச்சுக்கலாம். எதுக்கு உரை எழுதுறாலோ அந்த பாஷ்யக்காரர்னு பேர் வரணும். உதாரணமா உபனிஷத்துக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணார் ரங்கராமானுஜ மகாதேசிகன் சுவாமி, அவருக்கு உபனிஷத் பாஷ்யக்காரர்னு திருநாமம். அப்ப இவருக்கு பிரம்மசூத்திர பாஷ்யக்காரர்னு தானே பேர் வந்திருக்கணும். ஏன் ஸ்ரீ பாஷ்யக்காரர்னு பேர் வந்தது? இவர் எழுதின புஸ்தகத்துக்கு பிரம்மசூத்திர பாஷ்யம்னு தானே பேர் வந்திருக்கணும். ஏன் ஸ்ரீபாஷ்யம்னு பேர் வந்ததுன்னா, சரஸ்வதி அந்த இவர் பண்ணின அந்த ஸ்ரீபாஷ்ய புஸ்தகத்தை வாங்கி சேவிச்சாலாம். சேவிச்சுட்டு
சுவாமி பிரம்மசூத்திரங்களுக்கு இதுவரைக்கும் உள்ளது உள்ளபடி ஆச்சரியமா இந்த மாதிரியான ஒரு வியாக்கியானத்தை இதுவரைக்கும் யாரும் பண்ணல அப்படின்னு யார் சொல்றது? சரஸ்வதி, ஞான தேவதைன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதியே இதுவரைக்கும் நான் பார்க்கல. பாஷ்யம்னு சொன்னா இதுதான் பாஷ்யம், இதை வெறும பாஷ்யம்னு கூட சொல்லக்கூடாது, வசத்தியா ஸ்ரீபாஷ்யம். எப்படியானா நம்ம ஆன்னு சொல்றோம், ஆச்சாரியன் திருமாளிகைன்னு சொல்றோம், நம்மள சொல்லும் போது அடியேன்னு சொல்றோம், மத்தவால சொல்றச்ச தேவரீர் அப்படின்றோம். அந்த மாதிரி இதை வெறும பாஷ்யம்னு சொல்றதுக்கு இல்ல, ஸ்ரீபாஷ்யம். இதை எல்லாரும் இனிமேல் ஸ்ரீபாஷ்யம்னு தான் சொல்லணும்னு கண்ணில் ஒத்துண்டு தலைமையில வாங்கி பெருமாளுடைய ஷட்டாரி என்ன, ஆச்சாரியர்களுடைய பாதுகை என்ன, இதெல்லாம் தலையில வச்சுக்கிற மாதிரி இந்த ஸ்ரீபாஷ்ய ஓலையை சரஸ்வதி வாங்கி தலையில வச்சுட்டோ இந்த ஸ்ரீபாஷ்யம் பண்ணினதுனால உங்களுக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் என்கிற திருநாமம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சரஸ்வதி வந்து அவளுடைய வாயால சுவாமியை பாராட்டினா. இப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை அருளி செய்தது ஸ்ரீபாஷ்யக்காரர். அதுக்கு யார் காரணம்னா இந்த தேவப்பெருமாள் பெருந்தேவி மணாளனான பேரருளாளன் வரதன் தான் காரணம். ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அவதாரத்திற்கு காரணமா இருந்தவர் இவர் தான். சரி, அந்த ஸ்ரீபாஷ்யத்தை பெருமாள் பாஷ்யக்காரர் மூலமா படைச்சுட்டார். அதை பிரவச்சனம் பண்ண வேண்டாமா? உலகத்திலே வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டாமா? ஸ்ரீபாஷ்யம் 4 பேர் காதல விழுந்தோ எல்லாம் சித்தாந்தத்தை தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டாமா? குழந்தைய பெத்தா எடுத்தோ அதை நல்லா வளர்க்க வேண்டாமா? வளர்த்து ஆளாக்க வேண்டாமா? அந்த காரியத்தையும் நடாதூர் அம்மாள் மூலமா பண்ணினர். ராமானுஜர் இருக்கிற வரைக்கும் திருக்குறுகை பிரான் பிள்ளான் காலம் வரைக்கும் ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபங்கள்லாம் விசேஷமா நடந்துட்டு இருந்தது. நன்னா அப்புறம் அவாவா ஊரை பார்த்து போயிட்டா. பாஷ்யக்காரர் பரம்பதிச்சுட்டா, ஆச்சாரியன் இல்லாத இடத்துல சிஷ்யாளுக்கு என்ன காரியம் அப்படின்னு அவாவா ஊரை பார்த்து புறப்பட்டு போனப்போ எங்களாழ்வான் திருவள்ளரைக்கு போயிட்டார். அப்போ நடாதூர் அம்மாள் போய் எங்களாழ்வானை ஆசிரியித்து ராமானுஜரிடத்துல இருந்து திருக்குறுகை பிரான் பிள்ளானுக்கு வந்த ஸ்ரீபாஷ்யத்தை, அந்த திருக்குறுகை பிரான் பிள்ளானிடத்திலிருந்து எங்களாழ்வானுக்கு வந்த ஸ்ரீபாஷ்யத்தை சுவாமி நடாதூர் அம்மாள் எங்களாழ்வானிடத்திலே பிள்ளையாகவும் சிஷ்யராகவும் இருந்து சேவகம் பண்ணி கொண்டு முறைப்படி கத்துண்டு எந்த தேவப்பெருமாள் ஸ்ரீபாஷ்யம் அவதாரம் பண்ணுவதற்கு காரணமாக இருந்தானோ அவனுடைய திருவடிவாரத்திலே அவனுடைய சன்னதியிலே கச்சிவாய்த்தான் மண்டபத்துக்கு முன்னாலே நித்தியம் ஆச்சரியமாக காலக்ஷேபம் சொல்லிக் கொண்டு அந்த ஸ்ரீபாஷ்யம் அவதரிப்பதற்கு காரணமாக இருந்த தேவப்பெருமாளுடைய காது குளிரும்படியா, அவனுடைய மனசு பூரிச்சு போகும்படியா நித்தியம் அவனை ஸ்ரீபாஷ்யத்தாலே ஆராதனம் பண்ணி கொண்டு வந்தார் அம்மாள். அப்ப அம்மாளிடத்திலே பெரிய பெரிய ஆச்சாரியால் எல்லாம் காலக்ஷேபம் கேட்டு வந்தா. அப்படி அம்மாள் ஸ்ரீபாஷ்யத்துல ஆழங்கால் பட்டு சொன்ன அர்த்தங்களை எல்லாம் சுதர்சன சூரி சுவாமின்னு சொல்லக்கூடிய சுவாமி பட்டோலைப்படுத்தி அம்மாளிடத்துல காட்டி ஸ்ருத பிரகாசிகை அப்படின்ற கிரந்தமா பண்ணி வச்சு அதை சுவாமி தேசிகன் காப்பாத்தி இன்னைக்கு ஸ்ரீபாஷ்யத்துக்கான முதல் வியாக்கியானம் அப்படின்னா ஸ்ருத பிரகாசிகை தான், வேற கிடையாது. அந்த ஸ்ருத பிரகாசிகைன்னு ஒண்ணு இல்லைன்னா ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தங்கள் உள்ளபடி யாருக்கும் புரியாதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆச்சரியமான கிரந்தம் அது. இப்படி ஸ்ரீபாஷ்யமாகிற குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருந்த தாய் தந்தை மட்டுமல்ல தேவப்பெருமாள், அதை நன்னா லோகத்துல வளர்த்து ஆளாக்கின பெருமையும் தேவப்பெருமாளை தான் சேரும். அப்பேற்பட்ட பெருமாள் பெத்தவா என்னைக்கும் தன் குழந்தைகள் எத்தனை வயசானாலும் அவால பேரம் பேத்தி எடுத்தாலும் அவா பெரிய ஒரு லெவல்ல எங்கேயோ இருந்தாலும் தன் கண் முன்னாடி இருக்கணும், தன் கண் முன்னாடி சாப்பிடணும், தன்னோட இருக்கணும்னு ஆசைப்படுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி தான் பெற்று வளர்த்து பிரவச்சனம் பண்ணிய குழந்தையான ஸ்ரீபாஷ்யம் தினம் தன் கண் முன்னாடியே நிலவணும்னு இன்னைக்கும் சுவாமிகளை கொண்டு ஸ்ரீபாஷ்யத்தை திருச்செவி சாத்துறான் தேவப்பெருமாள். காதால கேட்கிறான் பெருமாள். அந்த தேவப்பெருமாளுடைய திருவுள்ளத்திற்கு மிகவும் உகந்ததான ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமாக அமைந்தது இந்த பாசுரம். ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னா நம்ம சித்தாந்தத்திலே பிரம்மசூத்திர பாஷ்யத்தை ஸ்ரீபாஷ்யம்னு சொல்றோம். அப்ப பிரம்மசூத்திரத்தினுடைய சாரமாகவும் அமைந்தது இந்த பாசுரம். பிரம்மசூத்திரத்திற்கு நம்முடைய ஆச்சாரியரான ராமானுஜர் எப்படி வியாக்கியானம் பண்ணினாரோ, எது அசல் நம்முடைய சித்தாந்தமோ அதன்படி அமைந்திருக்கக்கூடிய பாசுரம். ஏன்னா அந்த பாஷ்யக்காரருடைய மறு அவதாரம் தான் சுவாமி தேசிகன்னு சொல்றோம். அந்த பாஷ்யக்காரர் என்ன வெளியிட்டாரோ அதை தான் நன்னா தெளிவா விளக்கமா வெளியிட்டார் சுவாமி. அவர் 9 நூல்களாலே சொன்னதை 100க்கும் மேற்பட்ட கிரந்தங்களாலே அருளி செய்து சித்தாந்தத்தை நன்னா சிறப்படுத்தினவர் சுவாமி தேசிகன்னு சொல்றோம். ராமானுசமுரி இன்னுரை சேரும் தூப்புல் புனிதர். அவர் சொல்லாதது எதையும் அவர் சொல்லல. அவர் சொன்ன, அதாவது ராமானுஜரைய கூட பிரம்மசூத்திர பாஷ்யமான ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்கிற போது என்ன சொல்றாரு தெரியுமோ, நான் ஒன்னும் புதுசா விஸ்வாமித்திர சிருஷ்டியாட்டமா கல்பிக்கல. நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு பூர்வாச்சாரியர்களாக இருக்கக்கூடிய பெரியவார்காலே அவ எப்படி ஒரு விஷயத்துக்கும் அர்த்தம் சொன்னாலோ அதை அடி ஒற்றி அவா போற வழியிலேயே தான் ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்றேன். பூர்வாச்சாரிய சங்கிப்துபு பதே பதே வியாக்கியாசியந்தே அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அவதாரிகையில பாஷ்யக்காரரே சாதிச்சார்.
அப்ப பாஷ்யக்காரரே பூர்வாச்சாரியர்களை அடியொற்றி சாதிக்கிற போது சுவாமி தேசிகனும் தன்னுடைய பூர்வாச்சாரியரான பாஷ்யக்காரர் அடியொற்றி தான் சாதிக்கிறார். அதனால ராமானுசர் வேற, சுவாமி தேசிகன் வேற இல்ல. அதை நமக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக தான் நயினாராச்சாரியர் ராமானுச முனி இன்னுரை சேரும் தூப்புல் புனிதர் அப்படின்னார். ஆனா லோகத்துல சில பேர் பாஷ்யக்காருடைய மதம் வேற, தேசிகனுடைய மதம் வேற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லும்படியாக எல்லாத்துக்கும் பிரமாணம் உண்டு அப்படின்னு அர்த்தம் அந்த வார்த்தைக்கு. இப்போ அந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமாக இந்த பாசுரத்தை சுவாமி அருளி செய்கிறார். சித்த சித்தன விரித்துரைத்தன அனைத்தமைத்துறையும் இறைவனார், சிறிய பெரிய உரு அடைய உடலமென நடலமிலதிலகு நிலையினார், சித்திரத் தொழிலை ஒத்த பத்தரோடு முத்தர் பித்தி எனும் உணர்வினார், சிதைவில் மறை நெறியில் எரிய உருமுறைகள் முறிய சிறையறிய நிறைவினார், கத்துவிக்க வழி கத்தரவர் கசைவில் மாயனார், கபிலகண சரணர் சுகதர் சமணரர் வழிகள் அழியும் அருள் மொழியினார், கத்திலக்கிலும் அருக்குலத்திலும் அசித்திலொக்கும் ஒரு முதல்வனார், கரணமிடு கடிய 11 அடைய முடியும் அடியிருடியார், ஒத்தனை துலகும் ஒற்றி ஒற்றி வரும் இப்பவத்திசையும் இசைவனார், உருவமருவமெனும் உலகின் முடகில் அதில் ஓமையில் உத்தமப்படி வகுத்த வித்தைகளில் உத்தரிக்க உணர் குணவனார், உரிய கிரிசைகளில் அரியதொரு விறகு தெரிய விரியும் அவர் பணிவினார், சத்த சத்தெனும் அனைத்தனைத்த வினை தொத்தருக்க வல துணிவினார், சரியும் அளவில் உரியவரை அறிவறிய தமணி நெறி செருகு விறகினார், தத்துவத்திரள் உதைத்துதைத்தடைவு தத்துவிக்கும் அவர் தலைவனார், தருக உணரும் அவர் சரணமனுக விடல் அறிய அருள் வரதரடியமே அப்படின்னு ஆச்சரியமா பிரம்மசூத்திரத்தின் படி பிரம்மாவானவன் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணினா. அதை தமிழ்ல ஆச்சரியமான பிரபந்தமா ஆச்சரியமான பாசுரமா சுவாமி தேசிகன் படிச்சார். சுவாமி ஸ்ரீபாஷ்யத்தை முழுக்க பெருமாளிடத்துல பாராயணம் பண்ணணும்னு எனக்கு ஆசை, ஆனா எனக்கு நேரம் இல்லை, நான் காலக்ஷேபம் பண்ணல, கத்துக்கல சுவாமி, நான் ஸ்திரீயா இருக்கிறபடினால என்னால ஸ்ரீபாஷ்ய பாராயணம் பண்றதுக்கு அருகதை இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் இந்த பாசுரம் ஒரு வரப்பிரசாதம். இந்த பாசுரத்தை எம்பெருமானிடத்துல சொன்னா கிட்டத்தட்ட ஸ்ரீபாஷ்யம் முழுக்க எம்பெருமானிடத்துல சொன்னது மாதிரி. ஸ்ரீபாஷ்யம் முழுக்க பாராயணம் பண்ணா அதை கேட்டு எம்பெருமானுக்கு என்ன சந்தோஷம் ஏற்படுமோ, இந்த ஒரு பாசுரத்தை சேவிச்சா அதே சந்தோஷம் எம்பெருமானுக்கு ஏற்படும். இதுதான் சுவாமி தேசிகனுடைய பெருமை. ஓதாது ஓதும் வேதாந்தாசிரியன்னு சொல்றோம் இல்லையோ, அப்படின்னா என்ன? எல்லோருக்கும் அதிகாரம் இல்லை என்று வரையறுக்கப்பட்ட வேதாந்தங்கள். வேதாந்தங்கள்ல யாருக்கு தகுதி உண்டுன்னு சொல்றோம்? புருஷாளுக்கு உண்டு, ஸ்திரீகளுக்கு இல்லைன்னு ஒண்ணு சொல்றோம். பிராமண சத்திரிய வைசியாளுக்கு உண்டோ, மற்றவாளுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி சிலருக்கு தகுதி உண்டோ, சிலருக்கு அதிகாரம் இல்லைன்னு எல்லாம் சொல்றோமே. அதுக்காக அதனால யாரும் பயனடையாம போகக்கூடாது. அதை சொல்றதுல, அதை முழுக்க தெரிஞ்சுக்கிறதுல அதிகாரம் இல்லையே தவிர, அதனுடைய சாரத்தை தெரிந்து கொண்டு, அது யார சொல்றதோ அந்த பரபிரம்மத்தை தெரிந்து கொண்டு அவனை பக்தி அல்லது பிரபத்தி பண்ணி மோட்சத்துக்கு போக வேண்டியதுன்றது வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு. அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் நொந்தவரே முதலாகி நுடங்கி அனந்தியராயின்னு சுவாமி சாதிச்சது போல எல்லாருக்கும் மோட்சம் போறதுக்கு தகுதி உண்டு. அப்போ அதெல்லாம் நேர படிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னா அவளுக்காக தான் சுவாமி அருளி செயல்களும் பாசுரங்களும் ஸ்தோத்திரங்களும் ஆழ்வார்கள் சுவாமிகள்லாம் அனுகிரகம் பண்ணினா. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமா இந்த பாசுரத்தை சொல்லியிருக்கார். இந்த ஒரு பாசுரத்தை தெரிஞ்சின்றோமானா, இந்த ஒரு பாசுரத்தை சேவிச்சோமானா கிட்டத்தட்ட ஸ்ரீபாஷ்ய பாராயணம் பண்ணின பூர்ண பலன் ஏற்படுறது, பெருமாளுக்கும் அந்த திருப்தி ஏற்படுறது. இந்த ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடியது பிரம்மசூத்திரங்கள் அப்படின்னு வியாசர் தொகுத்த தொகுப்பினுடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்த பரமான உரை ராமானுஜர் எழுதியது. அதுல மொத்தம் 4 அத்தியாயங்கள் அப்படின்னு 4 சாப்டர்ஸ் உண்டு. ஒரு அத்தியாயத்துக்கு அகைன் சப்டிவிஷன்ஸா 4 பாதங்கள் அப்படின்னு 16 பாதங்கள் உண்டு. மொத்தம் 4 அத்தியாயம், ஒரு அத்தியாயத்துக்கு 4 பாதம், 4 × 4 16 பாதங்கள். அந்த 16 பாதங்கள்ல சேர்த்து 156 சூத்திரங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் உண்டு. 156 அதிகரணங்கள் உண்டு. இன்னும் சப்டிவிஷன்ஸ். அது அத்தியாயம், பாதம், அதிகரணம்னு 3 சப்டிவிஷன்ஸ் உண்டு. அப்புறம் 545 சூத்திரங்கள், 545 ஸ்டேட்மெண்ட்ஸ் உண்டு. அந்த 545 சூத்திரங்களை தான் பிரம்மசூத்திரங்கள்னு சொல்றோம். இப்போ முதல் அத்தியாயமான சமன்வய அத்தியாயம், அதனுடைய சாரத்தை
முதல் ஒரு 8 வரிகளால சுவாமி தெரிவிக்கிறார். அதாவது 8 வரின்றது பிரிண்டிங்ல அந்த மாதிரி தெரிகிறது. ஆக்சுவலா அதை பாதம்னு சொல்லணும். இந்த பாசுரம் மொத்தம் 16 பாதங்கள் கொண்டது. ஸ்ரீபாஷ்யம் எப்படி 16 பாதங்கள் கொண்டதோ அதே மாதிரி இந்த பாசுரமும் 16 பாதங்கள் கொண்டது. இதுல இருக்கிற ஒரு பாதத்தினுடைய அர்த்தமும் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஒரு பாதத்தினுடைய சாரம். முதல்ல சமன்வய அத்தியாயம்னு சொல்லக்கூடிய முதல் அத்தியாயம், அதிலே 4 பாதங்கள். அதுல முதல் பாதத்திலே எம்பெருமான் உலகத்தை படைப்பது, சிருஷ்டி பண்ணுவது அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய தன்மையை பத்தி சொல்லியிருக்கு. வேதாந்த விஷயமா இருக்கிறபடினால ரொம்ப ஆழங்கால் பட்டு உள்ள நுழைஞ்செல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. ஆச்சாரியனை ஆசிரியத்து காலக்ஷேபமா தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியமான விஷயங்கள் ஆனபடினாலே சுவாமி இங்க என்ன சொல்லியிருக்காரோ அதை மேம்போக்கா அப்படி சொல்லிட்டு அடுத்த பாசுரத்துக்கு போறதுன்னு வச்சுண்டு, முதல் அத்தியாயம் முதல் பாதத்தினுடைய சாரம், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் உலகத்தை படைக்கிறான் அப்படின்னு அவன் உலகத்தை படைக்கிற தன்மையை பற்றி சொல்லப்படுவது. சித்தசித்தென வெறித்துரைத்தன அனைத்தும் அமைத்து உரையும் இறைவனார். சித்துன்னு சொல்லக்கூடிய சேத்தனம் என்ன, அதாவது ஜீவாத்மாக்கள். அசித்துன்னு சொல்லக்கூடிய ஜட பொருள்கள் என்ன, இவற்றையெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டபடி எல்லாவற்றையும் படைத்தவன் பெருமாள் தான். அப்படி படைத்து அது எல்லாத்துக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் பெருமாள் தான் அப்படின்னு முதல் அத்தியாயம் முதல் பாதத்தினுடைய சாரம். அதாவது என்னவெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ, லோகத்துல என்னவெல்லாம் தத்துவங்கள் உண்டோ அது எல்லாத்தையும் படைச்சு அதுக்குள்ள பெருமாள் அந்தர்யாமியாகவும் இருந்துருக்கார் அப்படின்றது முதல் பாதத்தினுடைய சாரம். இரண்டாவது பாதத்திலே எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு. நம்முடைய சித்தாந்தத்தில் மட்டும் ஒத்துக்கொள்ளப்பட்ட சொந்த விஷயம் பிரதான பிரதிதந்திரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ரகசிய திரைசாரத்துல பிரதான பிரதிதந்திராதிகாரம்னு ஒரு அதிகாரமே உண்டு. வேற எந்த சித்தாந்தத்துல யாரும் ஒத்துக்காம நம்ம சித்தாந்தத்துக்கு ஸ்பெஷலா இருக்கக்கூடியதான சில விஷயங்கள் அப்படின்னு. அதுல ஒன்னும் பிரதானமானது சரீரி பாவம். எம்பெருமான் ஆத்மா, சேத்தனங்கள் அச்சேதனங்கள்னு சொல்லக்கூடிய மற்றதெல்லாம் அவனுக்கு சரீரம்னு சொல்லக்கூடிய அந்த உறவு இருக்கிறது எம்பெருமானுக்கும் நமக்கும். படைத்த ஈஸ்வரனான அவனுக்கும் படைக்கப்பட்ட சேஷ வஸ்துக்களும் சேஷர்களுமான ஜடங்களுக்கும் ஜீவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு சரீர ஆத்ம பாவம்னு சொல்லக்கூடியது. அத முதல் அத்தியாயம் 2வது பாதத்தினால தெரிவிக்கிறார். சிறிய சூக்ஷ்மமான கண்ணுக்கு தெரியாத பெரிய ஸ்தூலமான வஸ்துக்கள் நன்னா பார்த்தா பளிச்சுன்னு தெரியக்கூடிய, இந்த சூக்ஷ்மம் அப்படின்றதுக்கு காற்று ஆகாசம் இதெல்லாம் உதாரணம்னு சொன்னோம். ஸ்தூலம் அப்படின்னா இதெல்லாம் கண்ணுக்கு தெரியறதோ அதெல்லாம் ஸ்தூலம். உரு அடைய உடலம் என இந்த உருவமுள்ள கண்ணுக்கு தெரிகிற ஸ்தூல வஸ்துக்களான சேத்தனம் அச்சேதனம் அப்படின்னு இருக்கிற எல்லா வஸ்துக்களும் தனக்கு சரீரமாக கொண்டு நடலம் இலது. இதெல்லாம் அவனுக்கு சரீரம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய தோஷம் எல்லாம் அவனுக்கு ஒட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டோ இல்லையோ? ஆனா ஒற்றதான் கேட்டா ஒட்டல. அவனுக்கு எல்லாவற்றையும் சரீரமாக எம்பெருமான் கொண்டிருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருந்தாலும் அதனுடைய தோஷங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு ஒட்டுறதில்லை. நடலம் இலது, அவற்றில் உள்ள தோஷங்கள் ஒட்டாது. இலகும் நிலையினார், பிரகாசிக்க கூடிய சபாவத்தை உடையவர். கார்த்தால ஆச்சரியமா தீர்த்தம் ஆடிட்டு ஒரு குழந்தை அப்படியே கிரவுண்டுக்கு போச்சு. ஒயிட் அண்ட் ஒயிட்ல சூப்பரா போறது குழந்தை. நன்னா சேத்துல புழுதியில புரண்டு விளையாடிட்டு இப்ப அப்படியே ஆளே ஒளி மங்கி போய் முகமெல்லாம் கருத்து போய் உடம்பெல்லாம் கருத்து போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அது எங்க போய் புரள்றதோ அந்த தோஷம் அந்த குழந்தையோட ஒட்டுறதோ இல்லையோ? அதே மாதிரி எம்பெருமான் லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சேத்தனா சேத்தனங்கள்லயும் இருக்கான்னா எவ்வளவு தோஷங்கள் இருக்கு நம்மளண்டெல்லாம், அதெல்லாம் அவனுக்கு ஒட்டணுமோ இல்லையோ? ஆனா ஒட்டல. எத்தனை சேர்ந்து இருந்தாலும் ஒட்டல. அப்படி ஒட்டாதபடிக்கு அதுக்குள்ள இருந்து அதை இயக்க வைக்கிறான். எப்படியானா உடலை ஆத்மா இயக்கிறதோ அந்த மாதிரி நாமெல்லாம் அவனுக்கு உடல், நமக்குள்ள அவன் ஆத்மாவாக இருந்துட்டு அந்தர்யாமியா இருந்துட்டு நம்ம எல்லாம் இயக்கிறான். நம்முடைய தோஷம் அவனுக்கு ஒட்டுவதில்லை அப்படின்றது முதல் அத்தியாயம் 2ஆம் பாதத்தினுடைய சாரம். முதல் அத்தியாயம் 3ஆம் பாதத்தினுடைய சாரமாக இவனே எல்லாத்துக்கும் ஆதாரமானவன், இவன் இல்லைன்னா ஒன்னும் கிடையாது. இவனே எல்லாத்துக்கும் ஆதாரமானவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் தான் எல்லாத்தையும் தாங்குறான்னு அர்த்தம். அப்ப இவனை தாங்குறவா யாருன்னு கேட்டா யாரும் கிடையாது. இவன் தான் எல்லாருக்கும் ஆதாரம். இவனுக்கு ஆதாரம்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்த காட்டிலும் வசந்தவனா இருக்கக்கூடியவன்.
வேற ஒன்னுத்தையும் தனக்கு ஆதாரமாக கொள்ளாதவன். நாமெல்லாம் யாரை நம்பி இருக்கோம்? எம்பெருமான நம்பிதான் இருக்கோம், எம்பெருமான சார்ந்துதான் இருக்கோம். நாமெல்லாம் சுதந்திரால் கிடையாது, பரதந்திரால். எம்பெருமானுக்கு கீழ்ப்படிந்தவா, கட்டுப்பட்டவா. அவன் யாருக்கும் கீழ்ப்படியணுன்ற அவசியம் இல்லை, கட்டுப்படணுன்ற அவசியம் இல்லை. அவன் தான் எல்லாரையும் தாங்கிட்டு இருக்கான், அவனை யார் தாங்கிறதுன்னு சொல்லும்படியா வேற ஒன்னுத்தையும் தனக்கு ஆதாரமாக கொள்ளாத தன்மைன்னு சொல்லக்கூடியது முதல் அத்தியாயம் 3ஆம் பாதத்தினுடைய சாரம். அதை எப்படி தெரிவிக்கிறார்? எழில் சித்திரத்தை ஒத்த பத்தரோடு முத்தர் பித்தி எனும் உணர்வினார். எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்படுகிற பத்த ஜீவர்கள்னு சொல்லக்கூடிய சம்சாரிகள், முக்த ஜீவர்னு சொல்லக்கூடிய முக்தாத்மாக்கள், நித்தியசூரிகள், இவா எல்லாருக்கும் ஆதாரமான சுவர் போல இருக்கானாம் பெருமாள். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையோ? ஒரு சித்திரம் வரையணும் அப்படின்னா சோகத்துல தானே வரைவா. அந்த காலத்துல சோகத்துல வரையக்கூடிய சித்திரங்கள் ஆட்டமா நாமெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். பக்த ஜீவர்கள் என்ன, முக்தாத்மாக்கள் என்ன, நித்தியசூரிகள் என்ன, யாரெல்லாம் ஆத்மாக்கள் ஜீவர்கள்னு இருக்காளோ எல்லாம் அந்த சோகத்துல வரையப்பட்ட ஓவியமா இருக்கும். அப்ப அந்த ஓவியத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஆதாரணமா சுவர் யாரு அப்படின்னா சாட்சாத் எம்பெருமான் தான். அதுவும் எப்படி தாங்குறான் அப்படின்னா தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே தாங்குறானாம். இப்ப நாம ஏதான ஒரு பொருளை தாங்கணும்னா கையால லைவா தூக்கிண்டாதான் தாங்க முடியும் நம்மளால. ஒரு பொருள் பக்கத்து ரூம்ல இருக்கு, இங்க இருந்துட்டே அது தாங்குற என்ன முடியுமோ? ஆனா எம்பெருமான் எங்கேயோ இருந்துட்டு எல்லாரையும் தாங்குறானோ இல்லையோ? எப்படி தாங்குறான்னா அவனுடைய சங்கல்ப விசேஷத்தினாலே தாங்குகிறான். நம்ம எல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கோம்னா எம்பெருமானாகிற சுவரிலே வரையப்பட்ட அழகிய சித்திரங்களை போல இருந்துட்டு இருக்கோமா. சித்திரம் வரைஞ்சு ரொம்ப நாளா எடுத்து அப்படியே ஒளி மங்கி போயிடுத்து, நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு சரியா புரியல. அப்ப என்ன பண்றோம்? திரும்ப ஒயிட் வாஷ் பண்ணிட்டு திரும்ப சித்திரம் வரைகிறோமோ இல்லையோ? அந்த மாதிரிதான் ஜீவர்களுடைய ஜன்மா. ஒரு முறை சித்திரத்தை அழிச்சுட்டு வரைகிறது தான் ஜீவனுக்கு ஒரு ஜன்மா போல. இப்படி ஜன்மாக்கள் ஜீவனுக்கு மாறிக்கொண்டிருந்தாலும் சித்திரம் மாறினாலும் சுவர் மாறாம அங்கேயே இருந்து தாங்கிறது போல எம்பெருமான் தான் தாங்குறான். எத்தனை ஜன்மாக்கள் எடுத்தாலும் எத்தனை நிலைகளிலும் எம்பெருமான் தான் தாங்குறான் அப்படின்னு இவனே எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கிறான். இவனுக்கு வேற ஆதாரம் கிடையாது. சித்திரத்தை சுவர் தாங்குவது போல தன்னுடைய சங்கல்பத்தால் ஈஸ்வரன் எல்லாவற்றையும் தாங்குகிறான் அப்படின்றது இந்த அத்தியாயத்தினுடைய சாரம். முதல் அத்தியாயம் 4ஆம் பாதத்தினாலே ஈஸ்வரன் சொல்லக்கூடிய பெருமாள் எல்லையில்லாத பெருமைகளை உடையவன் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. ஏன் சுவாமி இதெல்லாம் நிரூபிச்சுட்டு போனோம்? சில பேர் என்ன சொன்னா, பிரம்மம்னு சொல்லக்கூடியது நிர்குணம், அதுக்கு குணமே கிடையாது. குணம் கிடையாதுன்னா என்ன? சந்தோஷம் இல்ல, துக்கம் இல்ல, கருணை இல்ல, இரக்கம் இல்ல, கோபம் வராது, எந்த குணமே இல்லாம இருந்தா ஜடமாது. பிரம்மத்துக்கு குணம் உண்டு, சகுண பிரம்மம் அப்படின்றதுதான் நம்ம சித்தாந்தம். அதை நிரூபிக்கணுமோ இல்லையோ? குணம் இருக்கிறதுனால தானே பிரம்மமானது அவதாரம் பண்ணி கஷ்டப்படுறவாள எல்லாம் அவ கஷ்டப்படுற சமயத்துக்கு காப்பாத்துறது. எத்தனை குணங்களை எப்படியெல்லாம் எம்பெருமான் வெளியிட்டிருக்கிறான்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் முதலான ஆச்சாரியர்கள்லாம் கத்தியம் முதலான கிரந்தங்களில் எல்லாம் அருளி செய்திருக்கா. அப்போ எம்பெருமானுக்கு குணங்கள் உண்டு. அந்த குணங்களினாலே நிறைய பெருமைகள், மகாத்மியங்கள் உண்டு அவனுக்கு. அதெல்லாம் எப்படின்னா இவ்வளவுதான் சொல்ல முடியாதபடிக்கு எல்லை இல்லாமல் இருக்கக்கூடியது. அப்படி எல்லையில்லாத பெருமைகளை உடைய பிரம்மத்தை குணமே இல்லைன்னு சொல்லி ஜீரோவாக்கிட்டீங்களே சுவாமி. அதனால பிரம்மம் எல்லையில்லாத பெருமை உடையதுன்றதை இந்த அத்தியாயத்துல தெரிவிக்கிறேன் அப்படின்னு பாஷ்யக்காரர் பண்ணினார். அத சுவாமி சிதைவில் மரநெறியில் எரிய உருமுறைகள் முறிய சிறையறிய நிறைவினார். சிதைவில் மறைநெறியில் அழிவில்லாத வேத மார்க்கத்தில் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவிச்சின்னமா இடையறாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வேத சம்பிரதாயத்தில் ஒதுக்கப்பட்ட அச்சேதனத்தின் பிரகாரங்கள் தொலைந்து போகும்படியாக வரம்பில்லாத பெருமையை உடையவர். இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, மத்த மதத்துக்காரா மத்த சித்தாந்தத்துக்காரா எல்லாம் அச்சேதனம் தான் உலகத்துக்கு காரணம், உலகம் எப்படி தோன்றித்து, ஜெகத் காரணம் எது அப்படின்னு கேட்டா நாம் என்ன சொல்றோம்? சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் தான் லோகத்தை சிருஷ்டி பண்ணினான், அவன் தான் ஜெகத் காரணம் தானே சொல்றோம். அதுதானே உண்மை. அவைதிக மதத்துக்காரா சில பேர் என்ன சொன்னா, அச்சேதனம் தான் ஜெகத் காரணம், அறிவில்லாத ஜட பொருள் இருக்கிறது, இந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கும், பிரபஞ்சம் பார்த்துட்டே இருக்கும், யூனிவர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும், பிரபஞ்சம் நம்ம நினைக்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு என்னென்னமோ சொல்றாளோ இல்லையோ? இப்போ நாகரிகமா நினைச்சுண்டு, நாகரிகமா பேசுறதா நினைச்சுண்டு, அந்த மாதிரி
இயற்கை, பிரபஞ்சம், யூனிவர்ஸ் அப்படின்னு இந்த ஜட பொருளான அச்சேதனமே லோகத்துக்கு காரணம், தானா உருவாச்சு அப்படின்னு சொல்றாலே அது வேதத்துக்கு விருத்தமானது. ஏன்னா வேதம் அப்படி சொல்லல. சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் தான் ஜெகத்காரணம்னு வேதம் ஸ்பஷ்டமா சொல்றச்ச, வேதத்துக்கு விரோதமா இருக்கிறதுனாலதான் நீங்கெல்லாம் அவைதிக மதங்கள் அப்படின்னு உங்களை ஒதுக்கி வச்சிருக்கோம் நாங்க. அதனால நீங்க சொல்ற மாதிரி அச்சேதனம் லோகத்துக்கு காரணம் அல்ல. அச்சேதனம் அதை விட வசத்தியான சேத்தனம் ரெண்டுத்தையும் படைச்சு தனக்கு சரீரமா வச்சுண்டு அதுக்குள்ள அந்தர்யாமியா இருந்து அதை அடிமையா வச்சுண்டு லீலைகளை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வரன் இருக்கானே, இவ்வளோ வசந்தவன், அவன் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு நம்ம சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் அவ என்னென்னலாம் ஆர்குமெண்ட் வைக்கிறாளோ அச்சேதனம் தான் ஜெகத்காரணம்னு சொல்லி அதுக்கெல்லாம் தகுந்த நியாயங்களை கொண்டு அவளை அப்படி வாதங்கள்ல ஜெயிச்சுண்டு எல்லையில்லாத பெருமையை உடைய சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனே ஜெகத்காரணம் அப்படின்னு ஸ்தாபிச்சது இந்த முதல் அத்தியாயம் 4ஆம் பாதத்திலே. இதற்கு சமன்வய அத்தியாயம்னு பேரு. அதாவது பிரம்மசூத்திரத்திலே சிலதெல்லாம் ஒரு இடத்துல ஒன்னு ஒரு மாதிரி சொல்லி இருக்கு. ஆனா அதெல்லாம் ஏன் இந்த மாதிரி அப்படி இப்படி மாத்தி பேசுறது, குழப்பறது அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அத்தியாயம் இது. சமன்வய அத்தியாயம், சமன்படுத்துதல். பெருசா ஒன்னும் வித்தியாசம் இல்லை, சரியா புரிஞ்சுட்டீங்களானா உங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்றது நன்னா புரியும் அப்படின்னு சொல்லி சமன்வயம் பண்ணக்கூடிய முதல் அத்தியாயம். அதனுடைய சாரத்தை இந்த முதல் பாதத்தினால சொல்லி முடிச்சார். அடுத்தது 2வது அத்தியாயமான அவிரோத அத்தியாயம். நிறைய விரோதங்கள் இருப்பது போல தோன்றது, அதெல்லாம் விரோதமே இல்லை. விரோதத்தை சமன்படுத்துறதுன்றது வேற, விரோதமே இல்லைன்னு நிரூபிக்கிறது வேற. அங்க சமன்படுத்தினர், எப்படி விரோதம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா வாங்க நிரூபிக்கிறேன் அப்படின்னு இந்த அத்தியாயம் அவிரோத அத்தியாயம்னு சொல்லக்கூடிய 2ஆம் அத்தியாயம். அதுல முதல் பாதத்திலே ஜகத்காரணத்துவத்தில் பிற மதத்தினர் ஸ்மிருதிகளுடனும் யுக்திகளுடனும் கல்பித்த விரோதங்கள் நீக்கிய தன்மை. அவ என்னென்ன லாஜிக்கெல்லாம் சொல்லி வாதம் பண்ணி அச்சேதனம் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சொன்னாலோ அதெல்லாம் கிடையாதுன்னு தகுந்த பிரமாணங்களோட நிரூபிச்சு அவளுடைய வாதத்தை எல்லாம் ஜீரோவாக்கி எம்பெருமான் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு வேத மார்க்கத்திலே நிரூபிப்பது இந்த அத்தியாயத்தினுடைய காரியம். கத்துவிக்கவலை, எங்கெங்கெல்லாம் என்னென்ன லாஜிக்கெல்லாம் கற்பனை பண்ணி அடிச்சு விட முடியுமோ அந்த ஒரு வாய் ஜாலத்தை மட்டுமே வச்சு பொழப்பு நடத்தின்னு இருக்கிற, வேத பிரமாணத்தை ஒத்துக்கொள்ளாத அல்லது வேத பிரமாணத்துக்கு தப்பாக அர்த்தம் சொல்லக்கூடிய, வேதத்துக்கு ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய அவைதிக மதத்தவர்கள் இருக்காளே அவளுக்கெல்லாம் அசைக்க முடியாத சக்தி உடைய, அசைக்க முடியாத அளவில்லாத பெருமைகளை உடைய ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த லோகத்துக்கு காரணம், ஜெகத்துக்கு காரணம் அப்படின்றத வேத வழியிலேயே போய் நிரூபிச்சிருக்கார். அதனால பிரம்மம் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்றத யாரும் இல்லைன்னு சொல்லிட முடியாது, அசைக்க முடியாது, ஸ்திரமாக நிரூபிக்கப்பட்டது இந்த அத்தியாயத்திலே. 2ஆம் அத்தியாயம் 2ஆம் பாதத்திலே ஆசிரிதற்கு அனுகூலமாக இருக்கும் தன்மை. சரி, எல்லாருக்கும் மேல இவன் தான் சொல்றாங்களே, அப்பன்னா கல் நெஞ்சக்காரனா, கொடுங்கோல் ஆட்சி பண்ணக்கூடியவனா, அவன் வச்சதுதான் சட்டமா, நம்மளை எல்லாம் போட்டு பாடாப்படுத்துவானா அப்படின்னு அவ கேட்டா, அப்படி கிடையாது. யார் அவனை அடையிறாலோ அவளை எல்லாம் தன்னுடைய குழந்தைகள் போல அவளுக்கு இஷ்டத்தை நிறைவேற்றி ஃபேவரா வச்சுட்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னு பொதுவான ஒரு விஷயம் சொல்லப்படுறது இங்க. கபிலர், கனசரணர், சுகதர், சமணரர் வழிகள் அழியும் அருள் மொழியினார். கபில மதத்தவர்கள், கணாத மதத்தவர்கள், பௌத்த மதத்தவர்கள், ஜெயின மதத்தவர்கள், சைவர்கள் இவர்களுடைய மதங்களெல்லாம் தொலையும்படியாக, இவர்களுடைய மதங்களெல்லாம் போலி என்று நிரூபிக்கும்படியாக தன்னுடைய வாயாலே ஸ்ரீபாஞ்சராத்திரம் என்னும் சாஸ்திரத்தை வெளியிட்டவர். பெருமாள் பார்த்தார், ஒருத்தர் வரா, ஒரு சித்தாந்தம் பண்றேன்னு, ஒரு மதம் பண்றேன்னு ஜனங்கள் எல்லாம் குழப்பி அப்படியே பாழங்கணத்துல தள்ளி விட்டுடுறா. சில ஜனங்கள் அவ புத்திக்கு எது சரின்னு படுறதோ அதுல போய் உழருது. அதனால என்ன கண்டதுன்னா ஒன்னும் காணல, ஜன்மா நிறைய எடுத்து பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிச்சுட்டு ஸ்வர்க்கத்திலையும் நரகத்தையும் ஊழ்ந்துட்டு இருக்கிறது தான் கண்டது, வேற ஒன்னும் காணல. சரி, குழந்தைகள் இப்படியே இருந்துருக்கே, எது சித்தாந்தம்னு தெரியலையே, நிஜமான சித்தாந்தத்தை நம்ம வாயால வெளியிடுவோம் அப்படின்னு பெருமாள் என்ன பண்ணார், பொய் மதங்கள், கல்பிதமான மதங்கள், வேதத்துக்கு புறம்பான மதங்கள் இதையெல்லாம் கண்டிச்சு அதெல்லாம் இல்லாமல் அழிந்து போகும்படியாக வாஸ்தவமான சித்தாந்தம் எதுவோ அந்த ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம்னு சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை தன்னுடைய வாயாலேயே பெருமாள் உபதேசம் பண்ணினான்.
அப்படி உபதேசம் பண்ணி இதுதான் சித்தாந்தம், இந்த சித்தாந்தத்தை அவலம்பித்தா கடைபிடித்தாதான் உங்களுக்கு நிஜமான மோட்சம் கிடைக்கும், என் திருவடிக்கு வரலாம் அப்படின்னு ஆச்சரியமான ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தை அருளி செய்த பெருமாள். அப்படின்றது என்ன சொல்றது நமக்குன்னா, ஆசிரியர்களுக்கு அனுகூலமா இருக்கும் தன்மை. அவன் நம்மளை பத்தி எல்லாம் கவலைப்படல, வந்தா வரது வரலன்னா போறது அப்படின்னு இருந்தானா எதுக்கு மெனக்கெட்டு வந்து ஸ்ரீபாஞ்சராத்திராகமம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணணும்? நமக்கு அனுகூலமா நம்ம கிட்ட ஒரு இரக்கம் இருக்கிறதுனால நம்ம அவனை போய் சேரணும்ன்றதுனாலதான பெருமாள் வந்து இந்த ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தை உபதேசம் பண்ணி, ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்துல சொல்லப்பட்டபடிதான் நாம எல்லாம் சமாசயனம் பண்ணிக்கிறோம். பகவானுடைய ஆராதனைகள் நடக்கிறது. நிறைய சித்தாந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஜெகத் சிருஷ்டி முதற்கொண்டு எப்படி பண்ணியிருக்கான் பெருமாள் அப்படின்றதெல்லாம் ஸ்ரீபாஞ்சராத்திரத்துல உண்டு, நிறைய உண்டு. ஸ்ரீபாஞ்சராத்திரம் கிட்டத்தட்ட வேதமாட்டம். அப்படி நாம கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டா பட்டு போறோம் அப்படின்னு நினைச்சிருந்தானா பெருமாள் வந்து நம்ம கிட்ட இருக்கிற கருணையினால இந்த ஸ்ரீபாஷ்யத்தை, இந்த ஸ்ரீபாஞ்சராத்திரத்தை அருளி செய்திருப்பானா? அதனால அவனை ஆசிரித்த சரணாகதர்களுக்கு அவன் அனுகூலமானவன் அப்படின்ற அந்த குணம் 2ஆம் அத்தியாயம் 2ஆம் பாதத்தினாலே சொல்லப்பட்டது. பெருமாள் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சான்னு சொல்லிட்டே இருக்கீங்களே சுவாமி, எப்படி சிருஷ்டிச்சான்னு சொல்லுங்க அப்படின்னு பிற மதத்தவர்கள் கேள்வி கேட்டா அவளுக்கு பதில் சொல்லும் விதமாக பஞ்சபூதங்களையும் ஜீவர்களையும் பெருமாள் எப்படி சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியதான அத்தியாயம் இந்த 2ஆம் பாதம் 3ஆம் அத்தியாயம். இந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், ஜீவர்கள், மொத்தம் இருக்கக்கூடிய மகான் அகங்காரம் முதலான தத்துவங்கள், இது எல்லாத்தையும் இவனே படைக்கிறான். அது எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா இவனே இருக்கான். எப்படி சிருஷ்டி கிரமம், முதல்ல எதை படைச்சான், அடுத்தது எதை படைச்சான், அடுத்தது எதை படைச்சான், எப்ப ஜீவர்கள் வந்தா அப்படின்ற கிரமத்தை எல்லாம் வேத சம்பிரதாயத்தின்படி அவளுக்கு உரைக்கிற மாதிரி புரிய வைத்து, நாங்க ஏதோ பெருமாள் மேல இருக்கிற பக்தியினால அபிமானத்தினால எல்லாம் அவர் தான் படைச்சாரு அப்படின்னு கதை கட்டல, இப்படிதான் படைச்சாரு அப்படின்னு அவளுக்கு கிளியர் கட்டா கிறிஸ்டல் கிளியரா சொல்லக்கூடியதான அத்தியாயம், அவளை கண்டிக்கக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம். எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய முதல்வனார், முதல்வன் அப்படின்னா யாரு? பிரதம ஸ்தானம் வகிப்பவன். இவன் இல்லைன்னா அதெல்லாம் கிடையாது. அடுத்த 2ஆம் பாதம் 4ஆம் அத்தியாயத்தினாலே இந்திரியம் முதலானதற்கு காரணமாகவும் இவனே இருக்கிறான் அப்படின்னார். இந்திரியங்கள் ஜீவர்கள் எல்லாம் இவன் சிருஷ்டிக்கிறான்னு போன அத்தியாயம் போன பாதத்துல சொன்னார். இந்த பாதத்துல அதுக்கெல்லாம் இவனே காரணமா இருக்கான்றதையும் சொல்றார். காரணமிடு கடிய 11 இருடிகமும் அடைய முடியும் அடி இருடியார். கரணமிடு அப்படின்னா குட்டி கரணம் இடுறதுன்னு சொல்றோமோ இல்லையோ, கூத்தாடுறதுன்றோம், இஷ்டத்துக்கு ஆடுறது ஆட்டம் போடுறதுன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஆட்டம் போடக்கூடிய கொடிய இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மனசுன்னு சொல்லக்கூடிய நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய சம்சாரத்திலே நம்மை வாட்டி வதைக்கக்கூடிய 11 இந்திரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் முழுசா தோன்றதற்கு காரணமானவன் இவன் தான். அதெல்லாம் இவன் கண்ணு முன்னாலேயே சிருஷ்டிக்கப்படுறது. இவனே சிருஷ்டிக்கிறான், இவன் கண்ணு முன்னால சிருஷ்டிக்கப்படுறது. அதுவும் எப்படின்னா இருடியார், இருடினா ரிஷின்னு அர்த்தம். ரிஷிகளை போல நேர்ல எல்லாத்தையும் பார்க்க வல்லவர். அப்படின்னா இப்ப நாம எல்லாம் மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம், ஆனா ஒரு நாளும் அந்த மந்திரத்தினுடைய தேவத்தைய கண்ணால பார்த்ததில்லை. ஆனா ரிஷிகள்லாம் அந்த மந்திரங்களை பல கோடி முறை ஆவருத்தி பண்ணி 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 அந்த நிஷ்டையினால அந்த மந்திர தேவத்தைய கண்ணால பார்த்தவா. ரிஷி அப்படின்ற வார்த்தைக்கு மந்திர திரஷ்டா அப்படின்னு அர்த்தம். மந்திரங்களினுடைய தேவதைகளை கண்ணால பார்த்தவான்னு அர்த்தம். மந்திர தேவத்தையை கண்ணால பாக்குறதுன்றது கிட்டத்தட்ட அந்த மந்திரத்தையே கண்ணால பாக்குற மாதிரி. அந்த ரிஷிகள் எப்படி மந்திர தேவதைகளை கண்ணால பார்த்தாலோ அந்த மாதிரி இவன் படைச்ச இந்திரியங்கள் எல்லாம் இவன் கண் முன்னாலேயே அந்த சிருஷ்டி நடக்கிறது, அதெல்லாம் பார்க்கக்கூடிய ரிஷி போல இவன் அப்படின்னு இவனுடைய பெருமை சொல்லப்படுறது. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவன் தான் படைச்சான், யாரோ பண்ணதை நான் பண்ணேன்னு இவன் சொல்லிக்கல, இவன் கண்ணு முன்னாலேயே எல்லாம் நடக்கிறதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் 2ஆம் அத்தியாயத்தினுடைய சாரம் சொல்லப்பட்டது. அடுத்தது 3ஆம் அத்தியாயம் சாதனா அத்தியாயம். சரி, விரோதங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, பெருமாள் தான் எல்லாம் படைச்சார், பெருமாள் தான் ஜெகத்காரணம், பெருமாள் தான் மோட்சம் கொடுப்பார், அவர் தான் எல்லாம்னு சொல்லிட்டீங்க. அந்த பெருமாளை அடையறதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க. இப்ப நாங்கெல்லாம் அவைதிக மதம், எங்க மதத்துல மோட்சம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, உங்க மதத்துல தான் மோட்சம் உண்டுன்னு சொன்னீங்க, வாஸ்தவம். எப்படி அந்த மோட்சத்துக்கு போறது, என்ன வழி அப்படின்னா உபாயம், சாதனம்னு சொல்லக்கூடிய மோட்சம் போகக்கூடிய வழியை சொல்லக்கூடியது 3ஆம் அத்தியாயம். அதுல முதல் பாதத்துல சேத்தனர்கள்னு சொல்லக்கூடிய ஜீவர்களுக்கு அவ மூழ்கின்னு இருக்கிற தசை, அவ தூங்குற சமயம், அவளுடைய சப்னம் அப்படின்னு அவளுடைய எல்லா நிலைமைகளிலும் அவளை இயக்கக்கூடிய நிர்வாகக்கனாக எம்பெருமான் இருந்து கொண்டு அவளுடைய சம்சாரத்தை அவனே நடத்தி வைக்கிறான்.
பெருமாள் படைச்சுடுறார், வாழற வரைக்கும் அவ இஷ்டத்துக்கு அவ ஆட்டம் போட்டுட்டு வரலாம் அப்படின்றது இல்ல. அந்தரியாமியா எம்பெருமான் இருக்கிறதுனால அவ தூங்குறப்போ சொப்னத்துல மூச்சுட்டு இருக்கிறப்போன்னு சதா சர்வ காலமும் அவ கூடவே இருந்து அவளை நிர்வகிக்கக்கூடிய அவளை இயக்கக்கூடிய இயக்குனரா இருக்கான் பெருமான். அப்படி இருந்து அவளுடைய சம்சாரத்தை நடத்தி வைக்கிறான் பெருமாள். சம்சாரத்தை நடத்தி வைக்கிறதும் பெருமாள் தான் அப்படின்னு இந்த முதல் பாதத்தினுடைய சாரம். 3ஆம் அத்தியாயம் 2ஆம் பாதத்தினாலே சேத்தன அச்சேதனங்கள்னு சொல்லக்கூடிய ஜீவர்கள், ஜடப்பொருள், இது எல்லாத்திலையும் பெருமாள் அப்படி அந்தர்யாமியா இருந்தாலும் அதுல இருக்கிற தோஷம் பெருமாளுக்கு ஒட்டலன்னு சொன்னீங்களே, அதை நாங்க எப்படி நம்புறது? இப்ப நான் போய் சேத்துல விடுறேன்னா உடம்புல சேர் ஒட்டிக்கிறதோ இல்லையோ, ஆனா பெருமாள் சேத்துல இருப்பார், ஆனா சேர் ஒட்டாதுன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு அவ கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லக்கூடியதான அத்தியாயம் இந்த அத்தியாயம். உருவம் அருவம் எனும் உலகின் முடகில் அதில் ஓமை இலகு தலைவனார். ஜடப்பொருள்கள், ஜீவர்கள் இவைகளால் நிறைந்த இந்த உலகம் இருக்கிறது. அதிலே இருக்கக்கூடிய தோஷம் இவன் மீது ஒட்டாமல் இருக்கும்படியாக, அதிலேயே இருந்திருந்தாலும் அந்த தோஷம் இவன் மேல கொஞ்சம் கூட படாதபடி, அது இவனை பாதிக்காதபடி விசேஷமாக பிரகாசிக்கக்கூடியவன் அப்படின்னு அவனுடைய பெருமைகளை எல்லாம் சாஸ்திரப்படி வேத ரீதியிலே ஸ்தாபனம் பண்ணக்கூடிய அத்தியாயம். அடுத்து 3ஆம் அத்தியாயம் 3ஆம் பாதத்திலே இதுக்கு என்ன சாதனாத்தியாயம்னு தானே பேரு. எப்படி எம்பெருமான் அடையிறதுன்னு தானே இதுக்கு பேரு. எப்படி அடையிறதுன்னா பக்தி யோகத்தாலே பெருமாள் அடையலாம். பிரம்ம வித்யைன்னு சொல்லக்கூடிய வேதத்திலே சொல்லப்பட்ட மோட்ச உபாய மார்க்கத்தை கடைபிடித்து எம்பெருமானை அடையலாம் அப்படின்னு பலவிதமான பக்தி யோகங்கள் இருக்கு. எந்தெந்த பக்தி யோகத்துல எம்பெருமானை எப்படி உபாசிக்கணும், எந்தெந்த பிரம்ம வித்யில பெருமாளை எப்படியெல்லாம் உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகைப்பட்ட பக்தி யோகங்களால், பிரம்ம வித்யைகளால் எம்பெருமான் உபாசிக்கப்படுகிறான்ற அவனுடைய தன்மையை சொல்லக்கூடியது இந்த 3ஆம் அத்தியாயம் 3ஆம் பாதம். உத்தமப்படி வகுத்த வித்தைகளில், வித்தை அப்படின்னா பிரம்ம வித்யைன்னு அர்த்தம், உத்தரிக்க உணர் குணவனார். அதாவது ஒரு உபனிஷத்துல ஒரு பிரம்ம வித்யை சொல்லப்பட்டிருக்கு. சில பிரம்ம வித்யைகள் ஒரு உபனிஷத்துல மட்டும் இல்லாமல் இன்னும் சில உபனிஷத்துலயும் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ மத்தவா என்ன பண்ணுவா, வேற சித்தாந்திகள் அப்படின்னா ஒரு பிரம்ம வித்யை ஒரு உபனிஷத்துல சொன்னா அது வரைக்கும் பண்ணிட்டு போங்கோ அப்படின்னு அது வரைக்கும் வச்சுப்பா. ஆனா நாம எப்படின்னா ஒரே பிரம்ம வித்யை 2-3 உபனிஷத்துல சொல்லி இருந்தா அது 2-3த்தையும் கம்பைல் பண்ணி அந்த அனுஷ்டானத்தை பண்ணக்கூடியவா. ஏன்னா இது இதே தானே அங்கேயும் சொல்லியிருக்கு. இப்ப இங்க சொல்லாத அம்சங்கள் அங்கே ஏதானே இருந்ததுன்னா மொத்தமா சேர்த்துக்கலாம் அப்படின்னு. இப்ப ஒரு ஸ்தல புராணம், திருவேங்கடமுடியான ஸ்தல புராணம் அப்படின்னா 11 புராணங்கள் இருக்குன்னு சொல்றோம். இருக்கிறதுல எது வசந்த புராணம் அதை மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்ல முடியுமோ? எல்லாம் ஸ்தல புராணம் தான். இங்க இல்லாத அம்சம் அங்க இருந்தா அதையும் சேர்த்து தானே அனுபவிக்கணும். இப்ப 11 புராணத்தை சேர்த்து ஒரு ஸ்தல புராணம் வெங்கடாசல மகாத்மியம்னு சொல்றது போல பல இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரே பிரம்ம வித்யை சேர்த்து அனுசந்தானம் பண்றது நம்ம சித்தாந்தத்துல உண்டு. அப்படி உபாசனை பண்ணினா அதனால பலன் தரக்கூடிய பெருமாளிவன். ஆக எது வழின்னா பிரம்ம வித்யைன்னு சொல்லக்கூடிய பக்தி யோகம் தான் எம்பெருமான் அடைவதற்கான வழி. அடுத்து 3ஆம் அத்தியாயம் 4ஆம் பாதத்தினாலே இப்படி பிரம்ம வித்யெல்லாம் அனுஷ்டிக்கிறீங்க, உபாசனை எல்லாம் பண்றீங்க, பக்தி யோகம் எல்லாம் பண்றீங்க, அதுவே உங்களுக்கு பலன் கொடுத்துருமா? நீங்க பண்ணக்கூடிய பக்தி யோகம் பிரம்ம வித்யா அதுவே உங்களுக்கு பலன் தரதா அப்படின்னா இல்ல. யார குறித்து இந்த பக்தி யோகத்தை இந்த பிரம்ம வித்யை நம்ம உபாசனை பண்றோமோ அந்த எம்பெருமான் இதனால சந்தோஷப்பட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். எப்படி பிரம்மா பண்ணின யாகத்துக்கு மகிழ்ந்து பெருமாள் வந்து சேவை கொடுத்தானோ அந்த மாதிரி இந்த பக்தி யோகத்தினாலே உபாசிக்கப்படுகிற பெருமாள் அதனால மகிழ்ந்து அவன் அனுகிரகம் பண்ணுவான். பக்தி யோகம்னு சொல்லக்கூடிய இந்த உபாயம் நேர பலன் கொடுத்துறாது. உரிய கிரிசைகளில் அரியது ஒரு விறகு தெரிய விரையும் அவர் பரிவினார். பக்தி யோகம் பண்றது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் சுலபமா செய்ய முடியாதவா ரொம்ப கஷ்டப்படுறா. வேற என்ன பண்றதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிக்கிறா. ஆனா பண்ணணும்னு ஆசை. அப்ப பெருமாள் இடத்துல ஒரு அங்க பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகதி, அதாவது இந்த பக்தி யோகம் எனக்கு பண்ணி மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை, ஆனா என்னால பண்ண முடியல, எனக்கு சக்தி இல்லை, அதையும் நீ தான் பண்ணும்படியா பண்ணணும்னு ஒரு சரணாகதி பண்ணா அந்த பிரம்ம வித்யை அனுஷ்டிக்கக்கூடிய சக்தியும் அவளுக்கு தரணும். ஆக கஷ்டப்பட்டு நீ பிரம்ம வித்யா அனுஷ்டானம் பண்ணிடு, நீ உபாசனை பண்ணிடு, பலன் அவன் கொடுப்பான்றது இல்ல. அந்த உபாசனையையும் அந்த பக்தி யோகத்தையும் அனுஷ்டிக்க வைக்கிறவனும் அவன்தான். அப்படி நல்லபடியா நீ பண்ணி முடிச்சியானா அதனால மகிழ்ந்து பலன் தரவனும் அவன் தான். அப்ப என்ன அர்த்தம்? உபாயமும் அவனே, பலனும் அவனே. எப்படி பண்ணணும் அந்த பிரம்ம வித்யைன்னு நம்ம சித்தாந்தம்
அன்னன்னைக்கு பண்ண வேண்டிய நித்திய கர்மாக்கள் என்ன, விசேஷ காலங்களில் பண்ணக்கூடிய நைமித்திக கர்மாக்கள் என்ன, அவாவாளுடைய வர்ணாசிரம தர்மங்கள் என்ன, இதெல்லாம் பகவானுடைய ஆராதனமா நினைச்சுண்டு சாத்விக தியாகம் பண்ணி இந்த பிரம்ம வித்யை இந்த பக்தி யோகத்தை பண்ணினால் எம்பெருமான் அதை தலை கட்டி வைக்கிறான். சாத்விக தியாகம் அப்படின்னா என்ன? நாம பண்ணக்கூடிய கர்மம், அதனுடைய பலன், இது எல்லாத்தையும் எம்பெருமானுக்கு அர்ப்பணம் பண்ணுவது சாத்விக தியாகம்னு பேரு. நான் பிரம்ம வித்யை பண்றேன் அப்படின்னா, பிரம்மா எப்படி வந்து அகங்காரத்தினால பல முயற்சிகள் பண்ணி பெருமாளை சேவிக்காம போனானோ அந்த மாதிரி தான் நாமளும் தோத்து போயிடுவோம். அவன் தான் பண்ணி வைக்கிறான்ற சாத்விக தியாகத்தை அனுசந்தானம் பண்ணி அந்த உண்மையை உணர்ந்து அடக்க ஒடுக்கமா பண்ணினா பெருமாள் பலன் கொடுக்கறான், தலை கட்டி வைக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஆக அவன் அடையறதுக்கு அவனே தான் வழி அப்படின்றது இந்த 3ஆம் அத்தியாயத்தினாலே சொல்லப்பட்டது. 4ஆம் அத்தியாயம் பலாத்தியாயம்னு சொல்லக்கூடியது. இவன் தான் சிருஷ்டி காரணம் அப்படின்னு சொன்னீங்க, நாங்க சொன்ன தோஷங்களை எல்லாம் இல்லைன்னு நிரூபிச்சுட்டீங்க, அவன் தான் மோட்சம் கொடுப்பான்னு சொன்னீங்க, எப்படி மோட்சத்துக்கு போறது அப்படின்னா அதுக்கான உபாயத்தை 3ஆம் அத்தியாயத்தினால சொல்லி புரிய வச்சுட்டீங்க. இப்போ அவனை அடைஞ்சா என்ன பலன் கிடைக்கும் சுவாமி? ஒரு காரியம் பண்றன்னா ஒரு லாபம் உணமோ இல்லையா? ஒரு லாபமும் இல்லாம யாராம காரியம் பண்ணுவாளா? இவனை அடையறதுனால இவன்கிட்ட போறதுனால என்ன லாபம், என்ன பலன் அப்படின்னா அந்த பலனை சொல்லக்கூடிய அத்தியாயம் பலாத்தியாயம். என்ன பலன்? மோட்சம் தான் பலன். மோட்சத்துல என்ன பலன்? பெருமாள் தாயார் தான் பலன். அதுல 4ஆம் அத்தியாயம் முதல் பாதத்துல முதல் ஸ்டெப் பலன் எப்படி கொடுக்கறான் பெருமாள். யார் இந்த பிரம்ம வித்யைகளின் மூலமா பக்தி யோகத்தின் மூலமா அவனை உபாசனை பண்றாலோ அவளுடைய கர்மங்களை எல்லாம் இல்லாமல் அழிச்சுடுறான் பெருமாள். சத் அசத்தெனும் அனைத்து வினை தொத்தரு கவல துணிவினார். சத்துனா புண்ணியம், அசத்துனா பாபம் எனும் அனைத்து வினை, இந்த பாவமும் புண்ணியமும் ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய மனுஷால அப்படி சேர்த்து கட்டிண்டு விடவே மாட்டேன்றது. சேர்த்து கட்டின்னு இருக்க கட்டின்னு இருக்கு, விடவே மாட்டேன்றது, இழுத்து தள்ளினாலும் போக மாட்டேன்றது. அப்படி அவளை ஈமுக்கிறாப்புல முயற்சின்னு இருக்கிற புண்ணிய பாபங்கள் இருக்கே, சகல கர்மங்கள், அனைத்து வினைகள், அத வந்து இவாளை தொத்திண்டு அப்படியே இவாளை தொடர்ந்துட்டே போச்சுன்னா அவ அப்படி சம்சார படுகொழியில தான் விழணும், அவ நரகத்துல தான் விழணும் அவ. அப்ப அவளை வந்து சம்சாரத்துல இருந்து கரையேற்றி மோட்சத்துக்கு அனுப்பணும்னா முதல்ல அவளை ஒட்டின்னு இருக்கிற பாவ புண்ணியங்கள் ஆகிற கர்மாக்களை எல்லாம் அறுத்து எறியணும். அது சாமான்யமான தேவதைகளாலே தேவதாந்திரங்களாலே முடியாது. எவன் பரபிரம்மமோ, எவன் ஜெகத்காரணமோ, எவன் மோட்சத்தை தரக்கூடிய உண்மையான சக்தி படைத்தவனோ அவனால மட்டும்தான் முடியும். அந்த துணிவு, அந்த தைரியம் யாருக்கு உண்டுனா இவனுக்கு தான் உண்டு. அறுக்கவல அப்படின்னா அறுக்க வல்ல, ஜீவர்களை மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய கர்மங்களை எல்லாம் அறுத்தெறிய வல்ல துணிவினார், தைரியம் படைத்த ஒருத்தன் இவன் தான். வேற எந்த தேவதையாலையும் கர்மாவை வந்து இல்லைன்னு பண்ண முடியாது, கர்மாக்களை அழிக்க முடியாது. எந்த தேவதையா இருந்தாலும் கர்மாவின் படிதான் பலன் கொடுக்கும். ஆனா கர்மாவையே அழிக்கக்கூடிய தைரியமும் தகுதியும் உரிமையும் இவனுக்கு மட்டுமே உண்டு அப்படின்றது 4ஆம் அத்தியாயம் முதல் பாதத்தினுடைய சாரம். அடுத்தது கர்மாவெல்லாம் அழிச்சுட்டார், அப்படி ஜீவனை ஈமுக்கிறாப்புல முச்சுன்னு இருந்த கர்மாவெல்லாம் விட்டு போயிடுத்து. இப்ப ஜீவன் வந்து ஃப்ரீ ஃப்ரம் சின்ஸ், கர்மால இருந்து அப்படியே விடுதலையாகி சுதந்திர பறவையா இருக்கான். அதனால அவனுக்கு என்ன லாபம்? பாவமும் புண்ணியமும் மேல அவனை சம்சாரத்துல வாட்டாம இருக்கோன்றது சரி, கஷ்டப்படாம இருக்கிறதுன்றதே பலனா? சுகம்னு ஒண்ணு கிடையாதா? ஆக்சுவலி கஷ்டப்படுறதை விட கஷ்டப்படாம இருக்கிறதுன்றது ஒரு படி மேலதான், இல்லைன்னு. ஆனா அவ்வளவுதான் பலனா உங்களுக்கு மோட்சம்னா? அப்படி இல்ல, ஸ்ரீவைகுண்டம் தான் மோட்சம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எப்படி பெருமாள் நம்மளை அழிச்சுட்டு போறான்னு சொல்லக்கூடியது அடுத்த அத்தியாயம். மோட்சத்திற்கு செல்லத்தக்கவரை பிரம்ம நாடி வழியில் புகச் செய்தல். நம்ம உடம்புல 101 நாடிகள் இருக்குன்னு சொல்றா. ஒரு விதமான கர்மா பண்ணவன் ஒரு நாடி வழியா உயிர் பிரியும்னு சொல்றா. நரகத்துக்கு போறவாலாம் கீழ் நோக்கி போகும், பிராணன் சரீரத்துல இருந்து பிரியறச்ச கீழ் நோக்கி கீழே இருக்கிற நாடிகள் வழியா போகும்னு சொல்றா. சொர்க்கத்துக்கு போறவன் வேற ஒரு நாடி வழியா போறான்னு சொல்றா. எவன் நிஜமான மோட்சத்துக்கு போறானோ அவன் மட்டும்தான் பிரம்ம நாடின்னு சொல்லக்கூடிய மூர்தன்ய நாடி வழியா போறான்னு சொல்றான். இருக்கிறதுலயே உத்தமமான நாடி, உச்சி மண்டையில இருக்கக்கூடிய நாடின்னு சொல்றா. நாம எங்க 12 திருமணம் இட்டுட்டோ மீதி இருக்கக்கூடிய சேஷத்தை கடைசியில வந்து குழச்சின்னு 13வது திருமணம் இட்டுக்கிறோமோ அந்த ஸ்தானம், அது ஜீவன் மோட்சத்துக்கு போகக்கூடிய மார்க்கம், வழி. அது எங்க இருக்குன்னு நம்ம வந்து சாஸ்திரங்கள் சொல்றது தெரிஞ்சுக்கலாமே தவிர கண்ணால பார்க்க முடியாது, அது இருக்கிறத உணர முடியாது நம்மளால. அது வழியா நம்ம சரீரம் ஆத்மாவானது வெளியில போனோம்னா அதை நடத்தி வைக்கிறதுக்கு பெருமாள் தாயாரால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது.
நாமளே நினைச்சாலும் போக முடியாது, அவன் தான் நடத்தி வைக்கணும் அதை. சரியும் அளவில் இந்த உடம்பு சரிஞ்சு போறச்ச, உடம்புல இருந்து உயிர் பிரியறது, அப்ப உடம்பு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா தாங்கக்கூடிய ஆத்மா வெளியில போறதுனால சரிஞ்சு கீழே விழுந்துரும் இல்லையோ. சரியும் அளவில் சரீரத்தை உடறச்ச உரியவரை, மோட்சம் போற தகுதி உடையவர்களை, அதாவது பக்தியோ பிரபத்தியோ பண்ணினவாளை, அறிவு அறிய சாதாரணமான மனுஷாலான நம்முடைய ஞானத்தை கொண்டு அறிந்து கொள்ள முடியாத தாமணி நெறி பிரம்மநாடின்னு சொல்லக்கூடிய வழியிலே செருகு விறகினார், சொருவக்கூடியவர். சொருவதுன்னு சொல்றோமோ இல்லையோ, அது தமிழ்ல செருகிறது அப்படின்னுவா. இங்க செருகி வச்சிருக்கான், அங்க செருகி வச்சிருக்கான்னு சொல்றோமோ இல்லையோ. பணம் எங்கடா, புஸ்தகத்தை செருகி வச்சிருக்கான் பார் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவை பிரம்மநாடி வழியா செருகி அதன் வழியா வெளியில அழிச்சுட்டு போய் வைகுண்டத்துக்கு அழிச்சும் போகக்கூடிய சக்தி படைத்தவன் பெருமாள். அப்போ ஜீவன சரீரத்தில இருந்து கிளப்பி இந்த ஜீவன் வைகுண்டம் தான் போறது அப்படின்றதுக்கு அடையாளமா பிரம்மநாடி வழியா அது அழிச்சும் போகக்கூடிய சக்தி படைத்தவன். இவனை தவிர வேற யாராலையும் அந்த மாதிரி பண்ண முடியாது. இதுல இருந்து என்ன தெரிகிறது, பிரம்மநாடி வழியா ஒரு ஜீவன் வெளியில வர்றதுன்னா அது வைகுண்டம் போறதுன்னு தெரிஞ்சுப்பா பாக்குறவாள்லாம், தேவதைகள்லாம். சரி, உடம்புல இருந்து கிளப்பிட்டார், அது மட்டும் தான் அவர் வேலையா? அதுக்கப்புறம் அந்த ஜீவன் அதுவே தட்டு தர மாதிரி போய் சேர்ந்துருமா அப்படின்னா இல்ல, ஆயுஷண்டு போறது அவனுடைய வேலை. 4 அத்தியாயம் 3ஆம் பாதத்தினாலே ஆதிவாகிகர்களை கொண்டு சேத்தனரை சம்சார மண்டலத்தை தாண்டுவித்து பரமபதம் சேர்க்கிறான் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டது. ஆதிவாகிகர்கள் அப்படின்னா சரீரத்திலிருந்து ஜீவன் பிரிஞ்செடுத்து அடுத்த டார்கெட் வைகுண்டத்துக்கு போய் சேரணும். இடையில நிறைய உண்டு, அதெல்லாம் சுவாமி தேசிகன் ஆச்சரியமா கதி சிந்தனாதிகாரம்னு சொல்லக்கூடிய அதிகாரத்துல சாதிக்கிறார். ஸ்ரீமத் ரகசியத்திரயசாரத்துல நடைபெற அங்கி பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காற்று இரவி இரவின் பதி மின் வருணன் முடிவுடை வானவர்கோன் பிரசாபதி என்று இவரால் அப்படின்னு சொல்லி இந்த ஜீவன் சரீரத்திலேருந்து கிளம்பி வைகுண்டம் போற வரைக்கும் நடுவுல எந்தெந்த லோகங்களை எல்லாம் தாண்டி போறது, இதை யாரெல்லாம் உபசரிக்கிறா, யாரெல்லாம் இதை வரவேற்கிறா, யாரெல்லாம் இதை வெல்கம் பண்றா அப்படின்றதெல்லாம் சுவாமி சாதிக்கிறார் தெளிவா. அந்த மாதிரி அந்த வழியில இந்த ஜீவனை வழி நடத்தி அழிச்சுண்டு போறவாளுக்கு ஆதிவாகிகர்கள் அப்படின்னு பேரு. அவ சரீரத்திலேருந்து பிரியிற ஜீவன் வைகுண்டம் போறதுக்கு துணையா இருந்து அழிச்சுண்டு போறவாளாம். முக்கூர் ஐஷங்கர் ஆச்சரியமா ஒரு விஷயம் சாதிச்சேரான். ஸ்ரீரங்க ராஜகோபுரம் இவ்வளவு பெருசா கட்டிருக்கீங்களே சுவாமி, எதுக்குன்னா பூலோக வைகுண்டம்னு பேராச்சே, நிறைய ஸ்ரீ வைஷ்ணவா இருக்காளே, எல்லாரும் பிரபத்தி பண்ணி மோட்சத்துக்கு போறதுக்கு சித்தமா காத்துட்டு இருக்காளே, அவளை எல்லாம் சரீரத்திலேருந்து பெருமாள் கலப்புறச்ச அவளை அழிச்சுட்டு போறதுக்கு ஆதிவாகிகர்கள் நிறைய பேர் வருவாளோ இல்லையோ, அவளெல்லாம் எங்க தங்குவா? இந்த ராஜகோபுரத்துடைய கலசத்திலே தங்கி இருந்து பெரிய பெருமாளையும் பெரிய பிராட்டியும் சேவிச்சுட்டு அந்த ஜீவர்களை எல்லாம் அழிச்சுட்டு போவான்னு ஐஷங்கர் சாட்சதான். ஆச்சரியமான அனுபவம் ஐஷங்கருடைய ஸ்ரீபாஷி அனுபவம். அந்த மாதிரி ஆதிவாகிகர்களை கொண்டு இது வரைக்கும் வைகுண்டம் போயிருக்கோமா? நமக்கு என்ன தெரியும்? விரஜையில போய் ஸ்நானம் பண்ணாதானே நம்மளுடைய பிரகிருதி சம்பந்தம் முழுசா போறது. விரஜா ஸ்நானம் பண்ணாவிட்டு தானே பெருமாளுக்கு சமானமான ஞானம் நமக்கு வருது. அதுக்கு முன்னால வரைக்கும் பாவம் புண்ணியம் ஒழிஞ்சு போயிடுத்து, அவ்வளவுதான். அந்த ஞானம் வரல இன்னும். அப்ப இது வரைக்கும் போகாத வைகுண்டத்துக்கு போறதுக்கு வழி எப்படி தெரியும் இவனுக்கு? அந்த தைரியம் எப்படி வரும் இவனுக்கு? பயப்படாத, விரஜ ஸ்நானம் பண்ணிட்டா உனக்கே எல்லாம் தெரிஞ்சிடும். விரஜ ஸ்நானம் நீ பண்ற வரைக்கும் உன்னை நானே என்னுடைய தூதர்களை கொண்டு வழிநடத்தி அழிச்சுட்டு போறேன்னு சொல்றது போல பெருமாள் ஆச்சரியமா இந்த ஆதிவாகிகால கொண்டு அவளை சம்சார மண்டலத்திலிருந்து பரமபதம் சேர்விக்கிறான். பரமபதம் சேர்ந்தா எடுத்தோ, விரஜ ஸ்நானம் பண்ணியா எடுத்தோ, விரஜ ஸ்நானம் பண்ணி பரமபதத்துல நுழையறச்சையே இந்த ஜீவனுக்கு பெருமாளுடையதான ஞானம் ஆனந்தம் எல்லாம் வந்துடும். அப்புறம் இதுவே பார்த்துக்குவோம் எல்லாத்தையும். அப்படி ஜெகத்காரணமா இருக்கிறது மட்டும் இல்ல, நல்லது கெட்டது சொல்லக்கூடிய ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரத்தையும் கொடுப்பான். பிரம்ம வித்தியைகளினால என்ன அடையலாம்னு சொன்னான். அந்த பிரம்ம வித்தியைகளினால ஆராதிக்கப்பட்டு மகிழ்ந்து பலன் தரான். சரீரத்தில இருந்து ஆத்மாவை பிரிக்கிறான், நல்லபடியா பிரிச்சு வைகுண்டத்துக்கு போற நாடி வழியா அழிச்சுட்டு வரான். துணைக்கு ஆதிவாகிகால கொண்டு இவனே வழி நடத்தி வைக்கிறான். அப்புறம் அவனே மோட்சத்துல தன்னையே தன்னுடைய ஆசிரியர்களான பக்தியோ பிரபத்தியோ பண்ணவாளுக்கு கொடுக்கறான் அப்படின்னு கம்ப்ளீட் ஒரு பிக்சரை தரக்கூடியது இந்த ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடியது. ஆதிவாகிகளை கொண்டு சரீரத்திலிருந்து சம்சார மண்டலத்தை தாண்டி பரமபதம் சேர்த்து விடுறார். அது 4 அத்தியாயம் 3ஆம் பாதத்திலே சொல்லப்பட்ட சாரமான விஷயம். சரி சுவாமி, வைகுண்டம் வரைக்கும் அழிச்சும் போட்டார். இனிமேல் என்ன தர போறார்? அங்க போய் நீங்க என்ன காணுவீங்கோ, என்ன கண்டீங்கோ அப்படின்னா, திரும்ப சம்சாரத்துக்கு வருவது இல்லாத வசந்த அனுபவத்தை கொடுத்து அவனை போல வசந்த ஆனந்தத்தை கொடுக்கிறான் பெருமாள். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, பெருமாளுக்கு சமானமான எல்லாம் கிடைக்கும்.
உலகத்தை படைப்பது, மோட்சம் தரது, தாயாரினுடைய கணவனாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களை தவிர மத்த எல்லாம் கிடைக்கும். பெருமாளுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஈக்குவலா இருப்பான் இந்த ஜீவன் அங்கு. அப்படி இருந்தாலும் கூட நீ நானும் சமம் அப்படின்னு பெருமாளோட மல்லு கட்டிட்டு நிக்காம அந்த எம்பெருமானுக்கு அடிமையானவன் நான் அப்படின்னு அவனுடைய பக்தனா அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அவன் அனுபவிச்சுட்டு இருப்பான். அது அவனுடைய ஸ்வரூபம். திரும்ப சம்சாரத்துக்கு வரமாட்டான். நச்ச புனராவர்த்ததே, திரும்ப வரமாட்டான். ஒரு முறை வைகுண்டத்துக்கு போனவன் திரும்ப சம்சாரத்திலே பிறப்பதில்லை. தருகை உணரும் அவர் சரணம் அணுக விடல் அறிய அருள் வரதர் அடியமே அப்படின்னு முடிக்கிறார். தருகை எம்பெருமானே இந்த பக்தியோகங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டு அதற்கு பலன் தருவதை உணரும் அவர், நினைத்து உபாசனம் பண்ணக்கூடியவர். ஜீவர்கள் பக்தியோகத்தை பண்ணும்போது கூட எப்படி பண்ணணும்? நான் பண்ணக்கூடிய இந்த பக்தியோகமே எனக்கு மோட்சம் தந்துடாது, அதனால பெருமாள் சந்தோஷப்பட்டு மோட்சம் தருவார் அப்படின்னு அந்த சாத்விக தியாகத்தோட நினைச்சு பண்ணினா, அந்த சாத்விக தியாகத்தோட பணிவான மனப்பான்மையோட எம்பெருமானுடைய திருவடிகளிலே சரணாகதி பண்ணினா, அப்படி தன்னுடைய திருவடிகளை பிடிச்சிருக்கிற அடியவர்களை விடல் அறிய கைவிடாத பெருமாள், என்னைக்கும் கரை சேர்க்கிற பெருமாள், என்னைக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் அவளை கை விட்டுடாம இருக்கிற பெருமாள் யாருன்னா அருள் வரதர், கருணையே வடிவெடுத்த இந்த வரதர் தான் அப்படின்னு வேதங்களினுடைய சாரமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள், அந்த உபனிஷத்துகளோட சாரமா இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரம், அந்த பிரம்மசூத்திரத்துக்கு நிஜமான உண்மையான சத்தியமான வியாக்கியானமான ஸ்ரீபாஷ்யம், விசிஷ்டாத்வைத சித்தாந்த பரமான பாஷ்யம், அதனால சொல்லப்பட்ட குணங்கள் என்னென்ன உண்டோ அந்த 16 பாதங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்கள், பெருமைகள், இதெல்லாம் சொல்லி இதால ஆராதிக்கப்படக்கூடிய பிரம்மம் யார் தெரியுமா? இந்த அஸ்திகிரி மலை மேல இருக்கக்கூடிய தேவ பெருமாள் தான். அவன் வெறும் வரதன் அல்ல, அவன் வெறும் பெருமாள் அல்ல, வரதன். வரம் ததாதி இதி வரதகா. நமக்கு எது சிரேஷ்டமோ எது உத்தமமோ அந்த வரங்களை எல்லாம் தருவதற்காகவே இங்க வந்து நின்று இருக்கிற பெருமாள். அதுவும் எப்பேற்பட்ட வரதன் தெரியுமா? கடுகடன் மூஞ்சி வச்சுட்டு எந்த எடுத்துட்டு போன்னு சொல்லக்கூடியவன் அல்ல. சிரித்த முகத்தோட மந்தஸ்மிதத்தோட கூட கருணையே வடிவெடுத்தவனாக இருக்கக்கூடியவன். எதை கேட்டாலும் கொடுப்பான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். நியாயமானது எதை கேட்டாலும் கொடுப்பான், இல்லைன்னு சொல்ல மாட்டான். அப்படி வரம் தருவதற்காகவே வந்த, நம்மை ரட்சிப்பதற்காகவே வந்த கருணையே வடிவெடுத்த பெருமாள் இந்த வரதர் அப்படின்னு அந்த வரதனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி கடைசியில அந்த ஜீவாத்மாவுக்கும் அந்த பரமாத்மாவான வரதனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதையும் சொல்லி முடிக்கிறார். அடியமே அப்படின்னா அந்த அருள் வரதரினுடைய அடியோங்கள் நாங்கள், அவனுடைய அடியார்கள் நாங்கள், அவனுக்கு அடிமைகள், அவனுடைய சேஷர்கள் நாங்கள் எல்லாம். அவன் சேஷி எங்களுக்கு. அப்ப ஜீவனுடையதான ஸ்வரூபம் என்ன? எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி அவன் திருவடிகளின் கீழே இளைப்பாறுவது, அவனுக்கு அடிமையாக இருந்து கொண்டு அனுவருத்தி, அவனுக்கு கைங்கரியங்களை எல்லாம் பண்ணுவதுதான் ஜீவனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு ஒட்டுமொத்த சித்தாந்தத்தையும் சுருக்கமா சொல்லக்கூடியதான ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்தை ஒரு முறை சொன்னா ஸ்ரீபாஷ்யம் முழுக்க பெருமாளிடத்திலே பாராயணம் பண்ண பலன், பிரம்மசூத்திரங்கள் முழுக்க பெருமாளிடத்துல சொன்ன பலன் கிடைக்கிறது. இது தமிழ்ல சுவாமி தேசிகன் அனுகிரகிச்ச பாசுரம். இதே மாதிரி சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளின்னு ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமா சங்கிரகமா ஒரு கிரந்தம் அருளி செய்தார். அதுல ஸ்ரஷ்டாதேகி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அந்த ஸ்லோகமும் இந்த பாசுரத்தை மாதிரியே ஒட்டுமொத்த என்டையர் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சாரமாக எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடியதான ஸ்லோகம். இது தமிழ், அது சம்ஸ்கிருதம்ன்றது வித்தியாசம். அந்த ஸ்லோகம் வாசிக்க தெரிஞ்சவா புருஷா அதை வாசிக்கலாம், புருஷா ஸ்ரீகள்னு எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை, இந்த பாசுரத்தை சேவிக்கலாம். இப்படியாக ஸ்ரீபாஷ்யத்தின்படி பிரம்மாவானவன் தேவப்பெருமாளை அனுபவித்தான் அப்படின்னு சுவாமியினுடைய அனுபவம் இதோட முடிகிறது. ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.